அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தொடரில் நம் அன்புக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து 3 அழகான அம்சங்கள் வழியாக ஒரு இதயபூர்வமான பயணத்தை மேற்கொள்வோம். முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வெளிப்புற தோற்றம், உடல் அம்சங்களை பற்றி காணலாம். அதை நபித்தோழர்கள் மிகவும் அழகாக விவரித்துள்ளனர். பின்னர் இதயங்களை ஈர்த்து ஆன்மாக்களை அமைதிப்படுத்தக்கூடிய அவர்களின் குணங்களான எளிமை, மனிதாபிமானம், கண்ணியம் மற்றும் நகைச்சுவை பண்புகள் ஆகியவற்றை காண்போம். இறுதியாக அவர்கள் தமது உம்மத்தை நேசித்த விதம், அதாவது நமக்காக அவர்கள் கொண்டிருந்த அபரிமிதமான அன்பு மற்றும் இரக்கத்தை நினைவூட்டுவதன் மூலம் இந்த தொடரை முடிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வெளிப்புற தோற்றம். அல் ருபை பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு என்ற சஹாபிய பெண்ணின் மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றத்தை பற்றி கூறுமாறு தன் தாயிடம் கேட்டபொழுது, அந்த தாய், நீ அவர்களை பார்த்தால் சூரியன் உதித்தது போல் உணர்வாய் என்று கூறினார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் அவர்களது முகம் பௌர்ணமி நிலவு போல் பிரகாசமாக இருக்கும். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு கூறினார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை உற்று பார்ப்பதை விட எனக்கு மிக பிரியமான வேறு எதுவும் இல்லை. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் என்னால் அவர்களை விவரிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்த நான், எனக்கு இருந்த பிரமிப்பும் மரியாதையும் அவர்கள் முகத்தை நீண்ட நேரம் பார்க்க முடியாமல் நான் என் முகத்தை தாழ்த்த வேண்டியிருந்தது என்பதால் என்னால் அவர்களை விவரிக்க முடியவில்லை. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தனது 7 வயதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றம் பற்றி இவ்வாறாக கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் நடுத்தர உயரமுள்ளவர்களாக இருந்தார்கள். நெட்டையானவர்களாகவும் இல்லை, குட்டையானவர்களாகவும் இல்லை. அவர்கள் பொன்னிறமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சுத்த வெள்ளை நிறமுடையவர்களாகவும் இல்லை, கடும் சுருள் முடியுள்ளவர்களாகவும் இல்லை, முழுக்க படிந்த முடியுடையவர்களாகவும் இல்லை. இரண்டுக்கும் இடைப்பட்ட வகை முடியை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களது முடி பட்டு வெல்வெட்டு துணியை விட மென்மையானதாக இருந்தது. எந்த நறுமணமும் அவர்களின் வியர்வையை வாசனைக்கு மிஞ்சியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் அவர்களின் வியர்வையை ஒரு பாத்திரத்தில் சேகரித்து அதை வாசனை திரவியமாகவும் நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுத்தி வந்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றம் பற்றி இவ்வாறு கூறுகிறார்கள். அவர்களது முகம் சதை பிடிப்புடனோ அல்லது வட்டமாகவோ இல்லை, அது முட்டை வடிவமாக இருந்தது. அவர்களது கண்கள் பெரிதாகவும் கருப்பு நிறத்துடனும் இமைகள் நீளமாகவும் இருந்தன. அவர்களது மூட்டுகள் அவர்களது மேல் முதுகு போல் பெரிதாக இருந்தன. அவர்கள் பரந்த தோள்பட்டையுடன் இருந்தார்கள். அவர்கள் உடலில் முடி எதுவும் இல்லை, ஆனால் அவர்களின் மார்பில் இருந்து தொப்புள் வரை நீண்ட ஒரு மெல்லிய முடி இருந்தது. அவர்கள் நடக்கும்போது சரிவில் நடப்பது போல் விறுவிறுப்பாக நடப்பார்கள். அவர்கள் திரும்பினால் அவர்களது முழு உடலுடன் திரும்பி உங்கள் முகத்தை பார்ப்பார்கள். அவர்களுடைய 2 தோள்களுக்கும் நடுவே நபித்துவ முத்திரை இருந்தது. அது வேறு நிறத்திலும் முடி வளர்ந்தது போலவும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பாராமல் முதல் முறை பார்த்தவர்கள் அவர்களை பார்த்து பிரமித்து நிற்பார்கள். அவர்களுடன் சென்று வருபவர்கள், அவர்களை பற்றி அறிந்தவர்கள் அவரை மிகவும் நேசிப்பார்கள். அவர்களை பற்றி கூறும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் நாங்கள் யாரையும் பார்த்ததுமில்லை, இனி மேலும் பார்க்கப் போவதுமில்லை என கூறுவார்கள். அவர்களது பிரகாசமான வெளிப்புற தோற்றம் போலவே அவர்களது அழகான குணத்தில் எளிமை, பணிவு மற்றும் கருணை நிறைந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எளிமை, மனிதாபிமானம், கண்ணியம், நகைச்சுவை பண்புகள். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கையை சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில கூடுதல் விரிப்புகளால் மென்மையாக்கினார்கள். இதன் விளைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கத்தை விட அதிக நேரம் தூங்கிவிட்டு தஹஜ்ஜத் இரவு தொழுகையை தவற விட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்ததும்
என்ன நடந்தது என்று கேட்டு தெரிந்து கொண்ட பின்பு தன் படுக்கையை முன்பு இருந்ததைப் போலவே மாற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்களது நற்பண்புகளை பற்றி பலமுறை கூறியிருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணி செய்துள்ளேன். அவர்கள் ஒரு முறை கூட என்னிடம் சி என்ற உதாசீனமான வார்த்தைகளை கூட கூறவில்லை. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரதி அவர்களை ஒரு பணிக்காக அனுப்பியிருந்தார்கள். சிறுவனாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வழியில் கவனம் சிதறி தெருவில் குழந்தைகளுடன் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து நபி அவர்கள் தாமதமாவதை கவனித்து அனஸ் ரலி அவர்களை தேடி வந்தபோது அவர் விளையாடி கொண்டிருந்ததை கண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை நினைவு கூர்ந்து சொன்னார்கள், எனக்கு பின்னால் யாரோ என் காதுகளை இழுப்பதை உணர்ந்தேன். நான் திரும்பி பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இது சஹீஹ் முஸ்லிம் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பணிவையும் கண்ணியத்தையும் தனது எதிரிகளுக்கும் காட்டினார்கள். ஒரு முறை யூத தலைவர் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வழக்கமான இஸ்லாமிய வாழ்த்துக்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும் என்று கூறினார். உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்பதற்கு மாறாக உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று சிலேடையாக கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி காத்துக்கொண்டு வ அலைக்கும், அதாவது உங்களுக்கும் கூட என்று பதில் கூறினார்கள். இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் கோபமடைந்து, அல்லாஹ் உன்னை சபிப்பானாக, உன்னை அழியச் செய்வானாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதை சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் என உரத்த குரலில் கூறினார்கள். அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, நிதானம் தேவை. அனைத்து செயல்களிலும் நளினமாக கையாளுவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள். எப்போதும் மென்மைதான் ஒன்றை அழகாக்கும் என்று உனக்கு தெரியாதா? அதேபோல் எப்பொழுதும் ஒன்றில் கடுமை இருந்தால் அந்த கடுமை அதை அசிங்கப்படுத்திவிடும். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபாக்களிடம் நகைச்சுவையாக பேசும் பழக்கம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அந்த நகைச்சுவைகள் தீங்கு மற்றும் பொய்கள் இல்லாததாக இருந்தது. ஒரு முறை ஒரு வயதான பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொர்க்கத்தை பற்றி கேட்டதற்கு, முதிய பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா என்று பதில் அளித்தார்கள். அந்த வயதான பெண்மணி தனது விதியை நினைத்து அழுது புலம்பத் தொடங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை குறுக்கிட்டு, அழ வேண்டாம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக வயதான பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் முதலில் அவர்களை இளம் கன்னிப் பெண்களாக ஆக்கி பின்னர் அவர்களை சொர்க்கத்தில் நுழையச் செய்வான் என்று கூறினார்கள். இது திருமிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகளின் ஆளுமை அவ்வளவு அருமையானது. அவர்கள் கண்ணியமானவர்கள், மென்மையானவர்கள், பணிவானவர்கள், மேலும் மகிழ்ச்சி நிறைந்தவர்கள். இந்த எல்லா குணங்களுக்கும் பின்னால் அவர்களிடம் அன்பும் இரக்கமும் நிறைந்த ஒரு இதயம் இருந்தது. அது அவர்களை சுற்றியுள்ளவர்களுக்காக மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பின்னால் வரும் ஒவ்வொரு உம்மத்துக்காகவும் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உம்மத்தை நேசித்த விதம். அல்லாஹ் அல் குர்ஆன் அத்தௌபா சூரா வசனம் 128 நமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரவுஃப் ரஹீம் என்று வர்ணிக்கிறார். அதன் பொருள், மூமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவர். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அழுது கொண்டிருந்தார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளிடம் வந்து ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உம்மத்திற்காக அழுகிறேன் என்று கூறினார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தியை அனுப்பினான். ஓ முஹம்மதே, உங்கள் சமுதாயத்தை பற்றி நான் உங்களை மகிழ்ச்சியடைய செய்வோம், ஒருபோதும் அதிருப்தி அடைய செய்ய மாட்டோம். இதன் மூலம் என்ன விளங்குகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களது உம்மத்திற்கு அல்லாஹ் அருள் புரிவான் என்று விளங்குகிறது. ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவர் தம் சமுதாயத்திற்காக பிரார்த்தித்துக் கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனை ஒன்று வழங்கப்பட்டு உள்ளது.
மற்ற இறை தூதர்கள் அதை இந்த உலகத்தில் தான் வாழ்ந்த காலத்திலேயே பயன்படுத்தி கொண்டார்கள். இது சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த எல்லா அநியாயக்காரர்களையும் அழிக்க அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் வெள்ளத்தை அனுப்பி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் தவிர மற்ற அனைவரையும் அழித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது சந்ததியிடமிருந்து ஒரு ரசூலை அனுப்புமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அந்த துஆவின் பலனாகத்தான் நமது அன்பிற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் ஃபிரௌனை கடல் நீரில் மூழ்கடித்து அழித்தான். அவனுக்கு ஒருபோதும் நல்வழி காட்டப்படவில்லை. தனக்கு முன் எவருக்கும் வழங்காத ஆட்சிக்காக அல்லாஹ்விடம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு காற்று, ஜின்கள், பறவைகள் மற்றும் விலங்குகள் போன்றவற்றை அவர்களுக்கு கட்டுப்பட வைத்தான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவர் தம் சமுதாயத்திற்காக பிரார்த்தனை செய்து கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. எல்லா இறை தூதர்களும் அதை இந்த உலகத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள். நான் என்னுடைய பிரார்த்தனையை மறுமையில் என் சமுதாயத்தாருக்கு பரிந்துரை செய்வதற்காக பத்திரப்படுத்தவே விரும்புகிறேன். இது சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகளாரின் பிரார்த்தனை அவர்களது முழு உம்மத்தையும் மன்னிப்பு கோருவதாகும். அந்த துஆவின் மூலம் ஒவ்வொரு முஸ்லீமும் சொர்க்கம் செல்வார். சுப்ஹானல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் புகாரியில் வந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து நியாய தீர்ப்பு நாள் எப்போது வரும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வரும்போது அதற்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அந்த மனிதர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்பு அவர் கூறினார், உண்மையில் என்னிடம் போதுமான தொழுகை, நோன்பு, தர்மங்கள் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் மீதும் அவனது தூதர் மீதும் எனக்கு உண்மையான அன்பு உள்ளது என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நேசிப்பவர்களுடன் நீங்கள் இருப்பீர்கள் என உரைத்தார்கள். இச்சம்பவத்தை விவரிக்கும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்ட நேரத்தில் சஹாபாக்களின் உணர்ச்சிகளை விவரிக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் இதற்கு முன் இல்லாத அளவில் மிக மகிழ்ச்சியாக உணர்ந்தோம். ஏனெனில் நாங்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து நேசிக்கிறோம். மற்றும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் நிலைகள் மிகவும் வித்தியாசமாக இருப்பதால் எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமை வாழ்க்கையில் பார்க்க முடியாதோ என இதற்கு முன் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று கூறினார்கள். இது சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் நம் இதயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பால் நிரப்புவானாக. அவர்களுடைய பண்புகளை நாம் பின்பற்றி வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. சுவனத்தில் அவர்களுடன் நம்மை ஒன்றிணைப்பானாக. ஆமீன்.